எல்லா லாஸ் எல்லாமே படிச்சிட்டோம் போன வருஷம். ஞாபகம் இருக்கா லாஸ் எல்லாம்? எஸ் ஜி. இப்போ இதுலயும் நான் பேசிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றேன். சோ n இன்டூ n இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஓகே n இன்டூ n கொடுத்திருக்காங்க. இப்போ n இன்டூ n வந்து n ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். கரெக்டா? சோ இதை எப்படி ரீட் பண்ணலாம்? n ஸ்கொயர்டுன்னு ரீட் பண்ணலாம். இல்லனா n raised to the power of 2. இதை எப்படி நாம சாதாரண வார்த்தையில சொல்லலாம்? n raised to the power of 2ன்றது n பவர் 2. கரெக்டா? n பவர் 2 சொல்லலாம். n கியூப் எப்படி சொல்லலாம்? ரெட் as n cubed or n raised to the power of 3. இல்லனா n பவர் 3. n ஸ்கொயர்ட் n பவர் 2 n ஸ்கொயர்ட் சொல்லலாம். n பவர் 3 n கியூப் சொல்லலாம். ஓகேவா? மத்த எல்லாத்தையும் வந்து n பவர் 4 n raised to the power of 4 or 4th power of n பவர் 7 இப்படி சொல்லலாம் தானே? சொல்லலாம் தானே இப்படி? In general, n power a is n multiplied by itself a times. So n power a என்ன? n வந்து எத்தனை தடவை மல்டிப்ளை பண்றோமோ அதுதான் a. இப்போ n பவர் 7னா n எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணிருக்கோம்? n இன்டூ n இன்டூ n இன்டூ 7 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றோம். 2 3 4 5 6 7 கரெக்டா? So n power a is n multiplied by itself a times. இந்த a வந்து மாறலாம். 7 ஆகலாம், 9 ஆகலாம். புரியுதா? ஓகே. இப்போ 5 பவர் 4. 5 பவர் 4 என்ன? 5 multiplied by itself 4 times. So 5 into 5 into 5 into 5 is 625. So 5 power 4 என்ன சொல்லுவோம்? Is the exponential form of 625. கரெக்டா? 625 ஓட exponential form என்ன? 5 power 4. அதுல 4 என்னது? எக்ஸ்போனன்ட் ஆர் பவர்னு சொல்லுவோம். 5 என்ன சொல்லுவோம்? பேஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் போன வருஷம் படிச்சோம். கரெக்டா? So exponent of the form 5 power n are called the powers of 5. So 5 power 1, 5 power 2, 5 power 3 என்ன வேணா இருக்கலாம். n வந்து என்ன வேணா இருக்கலாம். 108 இருக்கலாம், 5 power 1000 இருக்கலாம். புரியுதா? So 2 into 2 into 2 power 10 வந்து 1024. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கொடுக்குறாங்க. Exponential form of dash is dash. என்ன வருவாங்க? 2 power of 10. Exponential form of 2 power 10. 2 power 10 is 1024. Sorry, exponential form of 1024 is 10 power 10. sorry 2 power 10. 2 power 10. கரெக்டா? Yes, Ji. Exponential form of which number? 1024 is 2 power 10. Dash is the exponent power. Exponent power என்ன? Ji 10. 10. Dash is the base. Ji 2. 2. 2 is the base. ஓகேவா? இப்போ 4 into 4 into 4 is 4 cube which is equal to 64. இப்போ minus 4 into minus 4 into minus 4 which is equal to minus 4 the whole cube. என்ன ஆன்சர் வரும் இங்க? minus 64. Very good. Minus 64. For example, minus 9. Sorry. Minus 2 the whole power 85 ன்னு இருக்கு. ஆன்சர் பாசிட்டிவா வருமா நெகட்டிவா வருமா? நெகட்டிவா வரும். Why? பவர் வந்து ஆட் நம்பரா இருக்கு. வெரி குட். இதெல்லாம் போன வருஷம் படிச்சோம். கரெக்ட்டா? பவர் ஆட் நம்பர் இருந்தா ஆன்சர் நெகட்டிவா வரும். பவர் பாசிட்டிவ் பவர் வந்து ஈவன் நம்பரா இருந்தா ஆன்சர் will be positive. கரெக்ட்டா? ஓ இங்க எழுதுறாது.
Result will be The negative. exponent power is even. Even. Then result will be The positive. okay va? Yes. Express the number 32400 as a product of its prime factors and represent the prime factors in their exponential form. So என்ன பண்ணணும் இதுக்கு? என்ன பண்ணும்? prime factors அப்படின்னா என்ன சொல்றான்? என்ன பண்ணணும்? prime factorization பண்ணணும். Prime factorization பண்ணணும். அதோட factors exponential formல கொண்டு வரணும். ஓகேவா? புரிஞ்சதா இது? So prime factorizationல T2 ஆல போகணும். first prime factor 2. 2 ஆல 1 The time 1 7 1 6 2 0 0. 0 0. The 2 the 8 1 0 0. 1 0 0. 1 minute. என்னது 8100. The 2 the 4 5 0. 450 வா? 4050. துஷ்யந்த் மிஸ்டேக் பண்ணாங்க. ஏன்னா 1 போகாது. கரெக்டா? 1 Yes. போகாது. அதுக்காக ஒரு 0 போடணும் இங்க. கரெக்டா? Yes. இதுதான் சில்லி மிஸ்டேக். அடுத்தது The 2 0 0 2 5. இப்போ இது 5ல முடியுது. அதனால 3ல போகும். 3ல போகுதுன்னு பாருங்க. 18 6 times 6 7 7 times 7 21 21 7 times 5 15 times வந்து 5 5 times 3ல போகும். 3ல போகும். 2 Two, times 2 2 5 2 5 இது 3ல போகுமா? 75 75 3ல போகும். 2 2 5 5 1 time. இப்போ பிரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இங்க பிரைம் ஃபேக்டர்ஸ்னாலே பிரைம் ஃபேக்டரைசேஷன் தான் பண்ணணும். ஓகேவா? பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 32400 is equal to 1 2 3 4 4 2s இல்லையா? 4 2 அப்புறம் 4 3 4 3 4 3 2 5 5 which is equal to 2 power 4 4 into 3 power 4 into 5 square. So represent the prime factors in their exponential form. Correct இது? Therefore 32400 is equal to 2 power 4 into 3 power 4 into 5 power 4. ஓகேவா? புரிஞ்சதா இது? Yes. ஓகே. அடுத்தது எக்ஸாம்பிள். What is -5 the whole power 5? ஆன்சர் என்ன? The -1. இப்ப நாம பார்த்ததுதான். Is it positive or negative? Negative. The negative. What about -1 power 56? The 1. Positive as
power or exponent Is a is even number. even number. இதை நீங்க எழுதணும்னு இல்ல, ஓகே? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இதை எழுதுறேன். புரியுதா? ஓகே. Yes. Is minus 2 the whole power 4 is equal to 16? Verify. So இதை எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க? Minus 2 the whole power 4 is equal to minus 2 One. minus Into 2 minus 2 into minus 2 into minus minus 16. Therefore, It is verified. ஓகேவா? Yes, G. அந்த ப்ராப்பர்ட்டி எழுத வேணாமாங்கம்மா? என்ன ப்ராப்பர்ட்டி எழுதுவ? இந்த இஸ் it is positive as exponent is an even number. அது ஆக்சுவலா ப்ராப்பர்ட்டி கிடையாது, அது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சரியா? இரு புக்ல வந்து எப்படி போட்டிருக்காங்க அதுன்னு பாக்குறேன். ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் போட்டிருக்காங்களான்னு பாக்குறேன். ஒரு நிமிஷம் இரு. இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் ப்ராப்பர்ட்டி. லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ்ன்றது வேற. ஓகேவா? அவங்க புக்ல ஜஸ்ட் கொடுக்கல, வெரிஃபைன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால இப்படிதான் போட முடியும். சரி, கொஞ்சம் சம்ஸ் பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட். 0 பவர் ரூல் இதையும் முடிச்சிடலாம். 0 பவர் ரூலும் பார்த்துக்கலாம். ஓகேவா? 0 to the power of any non-zero number is always 0. non-zero நம்பர்னா என்ன அர்த்தம்? 0 இல்லாத நம்பர்ஸ். ஓகேவா? 0 to the power of any non-zero number is always 0. ஓகே? 0 பவர் 2னா என்ன இருக்கும்? Zero. 0. 2 into 0, கரெக்டா? Yes. 2 times 0. அப்ப என்ன ஆன்சர் வரும்? 0. அப்போ ஆல்வேஸ் 0 தான் வரும். So 0 into 5, 0 into 0 into 0 into 0 into 0. Zero. So இதுக்கும் ஆன்சர் என்ன? 0 பவர் என்ன? 0 தான். Zero. புரியுதா? So இது ஒரு ரூல், இத படிச்சுக்கோங்க. Okay, 0 to G. the power of any non-zero numbers. non-zero numbersனா என்ன அர்த்தம்? 0 தவிர எந்த நம்பர் வந்தாலும் 0 தான். 0 பவர் 0ன்றது கிடையாது. ஓகேவா? அப்படி ஒரு இது என்டைட்டியே கிடையாது. இட்ஸ் ஆல்வேஸ் 0. எனி நம்பர் டு த பவர் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1. இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? எப்படி 1ன்னு ப்ரூவ் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் 0வை எப்படி எடுத்துக்கலாம்? 2 பவர் 4 மைனஸ் 4 எடுத்துக்கலாம். ஓகே? 4 மைனஸ் 4 தானே 0 ஆகுது. கரெக்டா? Yes. So ஒரு நிமிஷம், இதுக்கு ஏதோ லா கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் புக்ல. ஒரு நிமிஷம் பாக்குறேன். கொடுத்திருந்தாங்க எங்கேயோ. ஐயோ, இந்த தடவை புக்கு செம்ம கடி. other side of powers what can be, can't be 0. ஓகே, சரி, ஓகே. சோ எக்ஸ்போனன்ட்ஸ் வைஸ் 2 பவர் 4 by 2 பவர் 4 எப்படி எழுதலாம்? 2 பவர் 4 divided by 2 பவர் 4. கரெக்டா? 2 பவர் 4 மைனஸ் 4 இப்படி எழுதலாமா? law of exponentsல law of exponents என்ன? m பவர் n by M power n by m sorry, power. யோசிச்சு சொல்லுங்க எனக்கு. M power a power n by a power n. m. m. M.
இது n வச்சுக்கலாம் which is equal to a power m minus n. கரெக்டா? ஞாபகம் இருக்கா இந்த ரூல்? Yes, G. Yes, இந்த G. ரூல் ஞாபகம் இருக்கா? a power m by a power n is equal to a power m minus n. அதேதான் a power m minus n. அப்போ what it will be? 2 power 4 divided by 2 power 4 which is equal to 2 into 2 into 2 into 2 by 2 into 2 into 2 into 2 which is equal to 1. கரெக்டா? Yes, G. இத வந்து ப்ரூவ் பண்ண தேவையில்ல, எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கும். So 2 power 0 னா 1 answer. 5 any number power 0 is 1. I am showing you அது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரெண்டுமே ரூல்ஸ். ஓகேவா? காட் இட்? Yes. நெக்ஸ்ட் போலாமா? Yes. Explain the following in exponential form. 6 எப்படி எழுதுவீங்க இத? G G 6 power 4. நெக்ஸ்ட் Y square. Y power 2. G B power 4. ம் G 5 square into 5 square 7 cube. 7 cube. into 7 cube 2 square 2 is square into A square. into a square. A cube A is cube into C cube. power C power 4 into D. ஓகே. இல்லனா இது எப்படி எழுதலாம்? லெட்டர்ஸா வந்துச்சுன்னா a cube c power 4 d இப்படி எழுதலாம். இதை எப்படி எழுதலாம்? 2 squared a squared. லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா, நம்பர்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா நடுவுல இன்டு போடுங்க. ஓகே. Express each of the following as a product of powers of their prime factors in exponential form. இப்போ இந்த சம் போடுறீங்களா நீங்க? நீங்க போடுங்க, 4 சம்முமே போட்டுட்டு சொல்லுங்க, முடிச்சிட்டான்னு சொல்லுங்க. we will see. Okay. Okay, G.
Finish, G. We will wait for others. Finish, G. Anjana, Finish, G. okay. So what is the first one answer enna? Asvita, 2 power 3 into 3 power 4. next Dushyant, G. 3 power 4 into 5. correct ah? மத்தவங்கலாம் Yes, G. 5 Yes, power G. 1 எழுத தேவையில்ல ஓகேவா? சஞ்சனா next 2 power 2 into 3 power 3 into 5. கரெக்டா? Yes, G. Yes, G. சஞ்சனா அடுத்தது நீயே சொல்லு. fourth one 2 power 4 into 3 power 2 into 5 power 2. கரெக்டா? Yes, G. Yes, G. ஆல் கரெக்ட். சரியா? இது படிச்சுக்கோங்க எப்படி பண்றதுன்னு. பிரைம் ஃபேக்டரைசேஷன் ரொம்ப ஈஸி இல்லையா நமக்கு? Yes, G. ஓகே. நெக்ஸ்ட் ரைட் த நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ஓகே. ஸோ இதை எப்படி பண்ணுவோம்? இஸ் ஈக்குவல் டு சாரி கட் ஆச்சுன்னா 5 மினிட்ஸ் கழிச்சு ஜாயின் பண்ணுங்க ஓகேவா? Okay, G. ஏன்னா Yes. இது ரெக்கார்டிங் ரெடி ஆகணும். 2 into 10 cube எப்படி எழுதுவோம்? 10 into 10 10. into 10 into 10. 10 into 10. இப்போ இது ஆன்சர் என்ன வரும்? G. 60. 60யா? 2000. துஷ்யந்த் என்ன ஆச்சு உனக்கு? G. Oh. என்னாச்சு? G. Sorry, G. ம் நெக்ஸ்ட் சொல்லு பாப்போம். G. 7 into 7 into 2 into 2 into 2. 7 into 7 என்ன? G. 49. ம் 49. 2 into 2 into 2 is 8 இல்லையா? 8. So 49 into 8 calculate பண்ணி சொல்லணும். 9 8s are 72. 8 4s are 36. Sorry 32. 32 plus 7 என்ன? 39. கரெக்டா? 392, G. கரெக்டா? நெக்ஸ்ட் சஞ்சனா 3 into 4 into 4 into 4 is equal to ம் 16 into 16. 16 into 16 16. into 16 is 64. 64 Yes, G. into 3 64 into 3, 256. 12 3 18 19 256 ஆ? 12 6 3s are 18 19 192ல வருது. சஞ்சனா G, ஒரே நிமிஷம் G. 4 into 4, 3 into 12, 18. Sorry G, மாத்தி சொல்லிட்டேன். கரெக்டா? 192 தானே? 4 into 4 is 16. 4 power 4 64 தானே? 16 into 16, 16 into 36. 16 என்ன? 16 into 6 are 16, 36 6 9,